சிறைக்கு செல்வான்னு சொல்றாரு. அதே மாதிரி முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு சசிகலா நடராஜன் அவர்கள் மண்டபத்தை ரெடி பண்ணிட்டாங்க, எம்எல்ஏ கைத்து வாங்கிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கிறாங்க. கவர்னர் வரல, கடவுள் தடுத்து விட்டார். முதலமைச்சருக்கு கொடுக்கப்படவில்லை. அடுத்த கொஞ்ச நாளில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, சிறை தண்டனை சிறைக்கு போயிட்டாங்க. கடவுள் எங்களிடக்கூடிய திருக்கு தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இதை சசிகலா நடராஜன் குறித்து கடவுள் திருக்கு தரிசனங்கள் மாமனித இம்மாற்று யூடியூப் சேனல் பல எபிசோடு போட்டிருக்கிறேன். எல்லாம் பொறுமையா பாருங்க, அது வார்த்தை நிறைவேறுகிறது. அதே போலதான் இப்ப சொல்றாரு, துர்காசன் அவர்கள் முதலமைச்சர் பதவியை முக ஸ்டாலின் எடுத்து உதயநிதி கொடுக்க தயாரா இருக்காங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு கணவருக்கு வயதாகிவிட்டது, வாரிசு உருவாக்கணும். திடீர்னு அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டா அதை யாரும் சொல்ல முடியாது. அதுக்காக அவசரப்படுறாங்க. முதலே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த காரணம் இதுதான். ஸ்டெப் பை